ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். கிழக்கு தொடர்ச்சி மலையான ஜவ்வாது மலைக்கு தான் நம்ம இப்போ கிளம்பிட்டு இருக்கோம். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ட்ரிப்பு. நானு, என் ஃப்ரெண்டு பார்த்தா, அப்புறம் மஞ்சுநாதன், நாங்கள் எல்லாம் ஜவ்வாது மலைக்கு கிளம்பிட்டு இருக்கோம். இது வந்து போலூர் தாண்டினீங்கன்னா அந்த ஜவ்வாது மலை அங்கே தெரியுது பார்த்தீங்களா, அந்த மலை அது மேலே தான் நம்ம இப்போ போக போகிறோம். ஜவ்வாது மலை வந்து தமிழ்நாட்டில் வந்து மிகவும் ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு மலை. அதில் ஆயிரக்கணக்கான உயிரினங்கள் இருக்குது. வேலூர், இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஆம்பூர், கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், அதுக்கப்புறம் ஒசூர், இது முழுக்குமே ஒரு 200 கிலோமீட்டர் பரப்பளவு இது ஒரே மலையா இருக்கு. திருவண்ணாமலை மாவட்டம். அப்படியே போனீங்கன்னா நீங்க வாணியம்பாடி, கீழே இறங்குனீங்கன்னா அந்த சைடு இறங்குனீங்கன்னா நீங்க திருப்பதி போகலாம். அதுவும் இல்லாம உள்ள ஒரு வண்டலூர் ஜூ மாதிரி இங்க ஒரு ஊரில் பூங்கா ஒன்று இருக்கு. அமிர்தின்ற ஒரு இடம் ஒன்று இருக்கு. நாம இன்னைக்கு ஃபுல்லா ஜவ்வாது மலை போற முழு வீடியோவுமே அங்க இருக்கிற மலைகள், மலை மாடுகள், இந்த மலையில இல்லாத உயிரினங்கள் இல்லை, புலியை தவிர்த்து மற்ற எல்லாமே இந்த மலையில இருக்கு. மான் நிறைய இருக்கு. பட் ஆனால் எங்கேயாச்சும் பார்க்கலாம். பார்த்தீங்களா மலை மாடுலாம் எவ்வளோ இருக்கு பாருங்க. இதெல்லாம் இங்கேயே மேய்ஞ்சிட்டு இருக்கிற மாடுங்க. ஆனால் ஈவினிங் எல்லாம் வந்து பிடிச்சிட்டு போயிடுவாங்க. இங்கே நிறைய கிராமங்கள்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அவங்க வந்து பிடிச்சிட்டு போயிடுவாங்க. ஜவ்வாது மலைக்கு இன்னும் 25 கிலோமீட்டர் இருக்கு. நம்ம கீழே இருந்து இப்போதான் மேலே போயிட்டு இருக்கோம். இங்க இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்ம மேலே போற இடத்துல இருக்கிற மனுஷங்க எல்லாமே வேற லெவல்ல பழகுவாங்க. சும்மா தங்க மாதிரி பேசுவாங்க. அன்புக்கு ரொம்ப அடிமை அப்படின்னே சொல்லலாம். சின்ன சின்ன ஆறுகள், அந்த ஓடை, இந்த மாதிரி நிறைய இருக்கு. இதுல ஜவ்வாது மலையில இருக்கிற அருவி மட்டுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 10க்கு மேல அருவிகள் இருக்கு. ஆனா அதுல ஒரு 2 தான் மக்கள் போய் பாக்குற மாதிரி இருக்கு. ஒன்று வந்து சென்னை சைடு, நீங்க கீழே இறங்கினீங்கன்னா அந்த சைடுல ஒரு அருவி போய் நீங்க பார்க்கலாம். இன்னொன்று வந்து நம்ம போலூர்ல இருந்து நம்ம போறோம் பார்த்தீங்களா, போயிட்டு மேலே போயிட்டு நம்ம அந்த ஜமுனா மரத்தூர் அந்த ஊர்ல போயிட்டு அது போனீங்கன்னா பீமன் ஃபால்ஸ் அப்படின்ற ஒரு அருவி இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கும் அந்த அருவி. ஆனா ரொம்ப ஆபத்தான ஒரு அருவி. தண்ணி ரொம்ப வந்து ஹைட்டா மேலேருந்து ஊற்றும். இப்போ காலையில வந்து கரெக்டா 10 மணி, நாங்கள் 9 o'clock கிளம்பிட்டோம். ஸோ வீட்டிலேருந்தே கிளம்புறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நம்ம வீட்டிலேருந்தே கிளம்புறது கரெக்டாக ஒரு 1 hour ட்ராவல் அந்த மாதிரி இருக்கும். மலை ஏறினீங்கன்னா உங்களுக்கு அதுவே ஒரு 1 hour பக்கமாக உங்களுக்கு ட்ராவல் வரும். மலை ஏற நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதான் மலை ஏறுற ரூட்டு. மலை ஏறுறதுக்கு மொத்தம் 3 வழிகள் இருக்கு. அதில் நல்ல வழி போலூர் வழியாக போனீங்கன்னா இந்த ரூட் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இது ஒரு மினி ஊட்டி மாதிரி. ஏலகிரி, கொல்லிமலை, கொடைக்கானல் அடுத்து இது ஒரு மினி ஊட்டி மாதிரி இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும். மனசுக்கு ஒரு அமைதியான இடம்னா அது இந்த இடம்னு சொல்லலாம். நல்லா என்ஜாய் பண்ணலாம். ரொம்ப சந்தோஷமா ஜாலியாக இருக்கும். பைக்கில் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு ஒரு அருமையான இடம். ஃபுல்லுமே நீங்கள் ட்ராவல் பண்ணலாம். 30-35 கிலோமீட்டரு மலை மேலே ஏறுற மாதிரி இருக்கும். அங்கே பாருங்க, அவங்கெல்லாம் வந்து ஜாலியாக ட்ராவல் பண்ணிட்டு அப்படியே அங்கேயே என்ஜாய் பண்ணிட்டு பக்கத்தில் ஏதோ ஓடையில் குளிச்சிருக்காங்க போல். குளிச்சுட்டு அப்படியே பொறுமையாக வீட்டுக்கு வந்துடுவாங்க. ஸோ போகிற இடம் எல்லாமே பார்த்தீங்கன்னா மலை தான். உங்களுக்கு பல அடுக்குகளாக மலை வந்து பிரிஞ்சுட்டு போய்கிட்டே இருக்கும். ஃபுல்லாகவே மலை தான் இருக்கும். இந்த மலையில் கொய்யாக்காய் மரம் இருக்குது, நெல்லிக்காய் மரம் இருக்குது. நெல்லிக்காயெல்லாம் அறுத்துருக்கும். அது நான் அப்புறம் ஒரு வீடியோவில் உங்களுக்கு போடுறேன். இந்த மாதிரி வளைவுகள், இந்த கொண்டை ஊசி வளைவுகள் பார்த்தீங்கன்னா ஒரு 25 கொண்டை ஊசி வளைவுகள் இருக்கு. எல்லாமே ரொம்ப டேஞ்சராக இருக்கும். ஸோ பஸ்ஸும் போகுது. ஆனால் ஒரு நாளைக்கு 4 முறை 5 முறை அந்த மாதிரி தான் பஸ் போகுது இந்த ரூட்டில். ஆனால் செம ஃபன்னாக இருக்கும். ஸோ இந்த காரில் போகிறதுனாலும் சரி, நீங்கள் பைக்கில் போகிறதுனாலும் சரி, பஸ்ஸில் போகிறதா இருந்தாலும் சரி, இந்த இயற்கையை ரசிச்சுக்கிட்டே போகலாம். ஆனால் மழை டைமில் நீங்கள் அந்தளவுக்கு ட்ராவல் பண்ணுறதை நீங்கள் தவிர்த்துருங்க. ஏன்னா இப்போ வந்து கல்லுங்கள் ஏதாவது மேலேருந்து உருண்டு வரும். குட்டி குட்டி கல்லுங்க, பாறைங்க அந்த மாதிரி எல்லாம் வர்றதுக்கும் சான்சஸ் இருக்கு. நைட் டைமு ட்ராவல் பண்ணுறதையும் நீங்கள் தவிர்த்துருங்க. கல் உருண்டு விழுந்துருக்கு பார்த்தீங்களா ஓரலாம், நைட்டில் ஒரு 7 o'clock அவ்வளோதான். அதுக்கு மேலே வந்து காட்டு எருமைங்கெல்லாம் நிறைய வரும். நான் சொன்னேன்ல இதில் எண்ணற்ற விலங்குகள் இருக்குது, நிறைய விலங்குகள் இருக்குன்ட்டு. புலி மட்டும்தான் இதில் இல்லை, சிறுத்தை அதெல்லாம் நடமாட்டெல்லாம் இருக்கும். காட்டு மாடு, காட்டு எருமைங்க நிறைய இருக்கு. கழுதிங்க, குள்ள நரிங்க, பாம்பு, மலைப்பாம்புங்க, எக்கச்சக்கமான அனிமல்ஸ் இதில் இருக்கு. ஆனால் ரோடு எல்லாமே நல்லா இருக்கு.
ரோடு எல்லாமே ஒன்றும் குறை சொல்ல முடியாது, ரொம்ப பக்காவாக பண்ணியிருக்காங்க. திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஒரு சுற்றுலாத்தலம்னா சாத்தனூர் டேம், அடுத்தது இப்போ அங்கே மிருதாண்டா டேம், அப்புறம் ஜவாது மலை கீழே இருக்குது குப்பந்தா டேம். மிருதாண்டா டேமும் ஜவாது மலை கீழே தான் அடிவாரத்தில் தான் இருக்குது. செண்பகத்தோப்பு டேமு வந்து படைவேடு கோயில் அந்த சைடில் உங்களுக்கு இருக்குது. மூங்கில் மரம்லாம் பார்த்தீங்களா இங்கே எவ்வளோ இருக்குது பாருங்கள், எக்கச்சக்கமான மூங்கில் மரம். வியூ பாயிண்ட்லாம் பாருங்கள், அங்கே பாருங்கள் வியூலாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும், ஃபுல் ஃபன்னாக இருக்கும், வியூ எல்லாமே செம்மையாக இருக்கும். ஸோ நம்ம சில இடத்துல காற்று செம்ம குளிர்ச்சியாக வீசும், அந்த வியூவில் போய் நின்னோம்னா நம்ம கூப்பிட்டோம்னா திருப்பி அந்த வாய்ஸ் நமக்கு ரிட்டர்ன் ஆகும், அடுக்கடுக்கா அப்படியே போயிட்டே இருக்கும். அந்த மாதிரியும் இங்கே நிறைய இடம் இருக்குது. மழை டைமில் நம்ம அதிகமாக இங்கே ட்ராவல் பண்ணுறது தவிர்த்தனா ரோட்லேயே கூட சில அருவிங்கெல்லாம், குட்டி குட்டி அருவிங்க, அந்த ஓடைங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, நிறைய ஓடைங்க, எக்கச்சக்கமான ஓடைங்கள்லாம் இருக்கும். ரோட்டில் கூட சில இடத்துல அப்படியே தண்ணி வரும். மேலே வந்து மக்கள் எல்லாருமே கீழே நம்ம எப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கோமோ ஒரு சாதாரண வாழ்க்கை, அதே மாதிரி இந்த மலை மேலே ஒரு 500 கிராமங்கள் மேலே இருக்கு, எக்கச்சக்கமான கிராமங்கள். இந்த மாதிரி நிலப்பரப்பு நிலம் இங்கே ஃபேமஸ் பார்த்தீங்கன்னா பலாமரம், சீதா பழமரம், அப்புறம் கொய்யா மரம், நிறைய இந்த கிழங்கு வகைகள், இந்த தேன் எடுக்கிறது, அந்த மாதிரி ஐட்டம்லாம் இங்கே நிறைய இருக்கு. இப்போ நம்ம வந்து ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுறதுலாம் நான் வேகமாக முடிச்சிட்டேன். ஏன்னா நம்ம ஃபால்ஸ் பார்க்கணும் இல்லையா, போயிட்டு நம்ம விசிட் பண்ணதே இந்த ட்ராவல் பண்ண ஒரு என்ஜாய் பண்ணுறதுக்கு. அப்புறம் ஜமுனாமத்தில் போய் ஒரு கடையில் போயிட்டு நம்ம நிறைய பிரியாணி கடை இருக்குது, பிரியாணி அந்த ஆம்பூர் ஸ்டைல் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ நாங்கள் போகும்போது பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபர்ஸ்ட் நாள் போயிட்டு அங்கேயே வீடு எடுத்து அங்கேயே தங்கிட்டோம். மறுநாள் காலையில் 9 o'clock ஃபால்ஸுக்கு போயிட்டுருக்கோம். ஃபால்ஸுக்கு போகிற வழியெல்லாம் உங்களுக்கு எல்லா இடமே பைக் போகும், காரும் போகும். உள்ளே மட்டும் நீங்கள் கொஞ்சம் தூரம் உள்ளே போயிட்டு லைட்டாக நடந்து போகிற மாதிரி இருக்கும். வெளியவே அதுக்கான டிக்கெட்டு வெளியே கலெக்ட் பண்ணிடுவாங்க. இந்த யானைங்கள்லாம் எப்பயாச்சும் அந்த சத்தத்தை கேட்கலாம், யானையோட சத்தத்தை, மயில் சத்தம் எல்லாம் கேட்கும். இது வந்து நம்ம இப்போ அருவிக்கிட்ட போயிட்டோம். அங்கே இந்த மாதிரி ஒரு வீடு இருக்குது, ஆனால் வீடு ரொம்ப அழகாக இருக்குது. மழை பெஞ்சதால முந்தின நாள் மழை பெஞ்சுது, நாங்கள் மறுநாள் போனோம். ஸோ தண்ணி வந்து செம்மண் கலரில் கொஞ்சம் மண் கலந்த மாதிரி இருக்குது. இவன் தான் என் ஃப்ரெண்டு மஞ்சு, ரொம்ப ஜாலி கேரக்டரு, ஜாலியான டைப்பு. செம ஹாப்பியாக நாங்கள் ஃபன் பண்ணுவோம் எல்லாருமே. காலையில் 9:30 நாங்கள் உள்ளே போயிட்டுருக்கோம், நாங்கள் தான் ஃபஸ்ட்டு போயிட்டுருக்கோம். ஸோ நல்லா இருக்கு. அப்போ வந்து மஞ்சியை நான் பேசிகிட்டே கலாச்சிட்டே போயின்னு இருந்தேன். மஞ்சி சிறுத்தை வந்தால் என்ன பண்ணுவேன், திடீர்னு இந்த நேரத்தில் ஏதாச்சும் ஒன்று வந்து அட்டாக் பண்ண எப்படா இருக்கும், அந்த மாதிரி ஜாலியாக பேசிக்கிட்டு போயிட்டு இருந்தேன். அவன் பார்த்துக்கலாம் தலை, மரத்து மேலே ஏறிக்கும் தலை, மரத்து மேலே ஏறினாலும் புலி மரத்து மேலே ஏறண்டா, சிறுத்தையை மரத்து மேலே ஏறண்டான்னு சொன்னேன் அவங்ககிட்ட. பார்த்துக்கலாம் தலை அப்படின்ட்டான் அவன் ஒரே வார்த்தையில். யானை வந்தா என்ன தலை பண்ணுவேன்னு, யானை வந்தாலும் பார்த்துக்கலாம் தலை அப்படின்ட்டான் அவன். செம ஃபன்னு, நான் ரொம்ப ஜாலி இருக்கு. இங்கே விளையாடுறதுக்கு, பசங்க விளையாடுறதுக்கு எல்லா ஏற்பாடுமே செஞ்சுருக்காங்க. அங்கே ஒரு நாய் ஒன்று வந்தது எங்களுக்கு கூடவே. ஃபால்ஸ் உள்ளே போகும்போது அது எங்க கூட வந்துச்சு, இந்த வண்டி பின்னாடி தான் வந்துட்டு இருந்தது. இப்போ எங்கள் கூடவே தான் இருக்குது, ஒரு 1 hour கிட்ட அது எங்கள் கூடவே தான் இருந்தது. அந்த மரத்தில் பாருங்க, அந்த களை தான் அது, ஆனால் பாம்பு இருக்கிற மாதிரியே அந்த டிசைன் பண்ணியிருக்காங்க. ஏதோ மலை பாம்பு இருக்கிற மாதிரியே, அது சுற்றிக்கிட்டு இருக்கிற மாதிரி, முறிக்கிட்டு இருக்கிற மாதிரி அந்த டிசைனிங் பண்ணியிருக்காங்க பாருங்க, நல்லா இருக்கு. நான் சொன்னா சும்மா கலாச்சிட்டு போயிட்டு இருந்தேன், ஆனால் உண்மையாகவே அங்கே ஒரு புலி நின்றுட்டு இருந்தது. ஆனால் புலி இல்லை, வந்து விசிட் பண்ணுறாங்க எல்லாம் பார்க்க வராங்கல்ல, அதில் உட்கார்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு சேர் மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க, அது நல்லா இருக்கு. அந்த ஆலமரத்தோட வேர்கள் விழுதுகள் வந்து பிடிச்சி ஊஞ்சலாடலாம், எல்லாமே கிட்ட கிட்ட தான் இருக்கு. ஆனால் நீங்கள் பார்த்து பத்திரமா விளையாடணும். அங்கே நிற்கிது பார்த்தீங்களா ஒரு புலி, அது தூரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா உண்மையாகவே புலி மாதிரியே உங்களுக்கு தெரியும், ஆனால் கிட்ட போய் பார்த்தீங்கன்னா தான் தெரியும் அது உட்கார்றதுக்காக கட்டி வச்சுருக்காங்க. இதான் நம்ம ஃபால்ஸுக்கு போகிற இடம். இந்த மாதிரி நடந்து போகிற மாதிரி ஒரு வாழ்க்கை மாதிரி போட்டிருப்பாங்க, ஸ்ட்ரைட்டாக நம்ம போய்கிட்டே இருக்கலாம். நேராக போனீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் தூரத்துக்கு போகிற முன்னாடியே தண்ணி சவுண்டு வந்துடும், நல்லா தண்ணி சவுண்டு பயங்கரமாக உங்களுக்கு கேட்கும். ஃபால்ஸில் வந்து அதிகமாக தண்ணி வர டைமில் யாரும் குளிக்க அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ மற்ற டைமில் குளிக்கலாம், ஆனால் ரொம்ப ஆபத்தாக இருக்கும், கீழே இறங்கி போயிட்டு குளிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ பார்த்து பத்திரமா கேப்ல எல்லாரும் போங்க. இந்த ஜவாது மலைக்கு வரவங்க எல்லாருமே ஜமுனாமுத்தில் இருக்கிற பீமன் ஃபால்ஸை மிஸ் பண்ணாதீங்க. அது ரொம்ப ஒரு சூப்பரான இடம், சும்மா பயங்கரமாக இருக்கும், ஒண்டர்ஃபுல்லாக வேறு லெவலில் இருக்கும்.
நல்லா என்ஜாய் பண்ணலாம். அந்த தண்ணி வர இடமும் சரி, அந்த தண்ணி கொட்டுற இடமும் சரி, எல்லாமே நல்லா இருக்கும் உங்களுக்கு பார்க்கறதுக்கு. மழை பெஞ்சா கொஞ்சம் தண்ணி கலங்கலா இருக்கும். அப்புறம் ஒரு 2 நாள்ல திருப்பியும் தண்ணி தெளிவாயிடும். நல்லா உங்களுக்கு சில்வர் ஃபால்ஸ் மாரி தண்ணி நல்லா உங்களுக்கு வெள்ளையா இருக்கும் தண்ணி. சூப்பரா இருக்கும். மஞ்சு மட்டும் தான் தனியா முன்னாடி போயிட்டு இருக்காரு எங்க தலைவரு. அவருக்கு வந்து பயம் எதுவுமே இல்ல. அங்க பாருங்க அந்த காட்டு மரம்லாம் எவ்வளவு ஹைட்டா இருக்கு பாருங்க. யாருமே இல்ல. அப்படியே இடமே பார்த்தீங்கன்னா, அந்த பனி சூழ்ந்து ஆனா டைம் 9:30. இன்னும் வந்து பொழுது விடிஞ்ச மாரி இருக்கு அந்த இடம் வந்து. இப்ப நம்ம ஃபால்ஸ் கிட்ட போயிட்டோம். மஞ்சு ஃபால்ஸ் பார்க்குற ஆர்வத்துல வேக வேகமா போயிட்டு இருக்கான். எங்க கூட வந்த அந்த டாக் பார்த்தீங்கன்னா, எங்க கூடவே தான் இருக்கு. எங்கேயுமே போல எங்கள விட்டுட்டு. நாங்க சொல்ல அதுக்கு ஒரு பிஸ்கெட் வாங்கி குடுத்தோம். அது ஒரு 3 பிஸ்கெட் தான் சாப்பிட்டுச்சு. அப்புறம் அது அவங்க வீட்டுக்கு போயிடுச்சு. அங்கேயே தான் இருக்கு. அந்த டாகோட வீடு வளர்க்குறவங்க அங்கேயே தான் இருக்காங்க போல. இந்த மாரி யாராச்சும் வந்தா கூட வந்துருது. அவங்க கூடவே வந்துருது. தனியா வந்தோம்னா அவங்க கூட வந்துருது. இது தண்ணி வந்து உங்களுக்கு பெரிய ஆறு மாரி தான். ஒரு காட்டாறு மாரி. ஒரு ஆறு நெறைய ஆறுலாம் கலெக்ட் பண்ற தண்ணி தான். இங்க கல்லு வழியா வந்து இந்த ஃபால்ஸா இங்க ஊத்துது. இது ஒரு நீர்வீழ்ச்சியா இங்க மாறுது. இந்த நீர்வீழ்ச்சி வந்து நேரா வந்து செண்பகத்தோப்பு டேமுக்கு வந்து போய் கலக்குது. இங்க பாருங்க இந்த இடம் நல்லா இருக்கும். இந்த கல்லு உள்ளலாம் தண்ணி வந்து பூந்து வரும். ஸோ அங்க பாறைங்கள்லாம் இதுல ஃபுல்லாவே தண்ணி வர இடம் தான். இப்ப தண்ணி கம்மியா வந்துட்டு இருக்கு. ஸோ தண்ணி அதிகமா போகும்போது அந்த பாறையெல்லாம் கால வைக்காதீங்க. அங்க பாசெல்லாம் புடிச்சிருக்கும். வழுக்கிடும் உங்களுக்கு. அதுல போயிட்டு அந்த வழியா தண்ணி போய் தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கீழ இறங்கும் தண்ணி. இந்த கீழ இறங்குற இடம் தான் ஃபால்ஸ். இது அப்படியே ஸ்ட்ரைட்டா செய்யாறுல போயிட்டு பாலாத்துல கலக்குது. இந்த நதியானது. இந்த தண்ணி ஜவாது இங்க வந்து ஒரு சங்கம் சைடு வர்றது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நேரா வந்து சாத்தனூர் அணையில போய் கலந்துரும். குப்பந்தம் டேம் வழியா போகும். இது வந்து ஸ்ட்ரைட்டா வந்து பாலாத்துல போய் கலக்குது இந்த தண்ணி வந்து. இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் நடந்து போற மாரி இப்ப அந்த பிரிட்ஜ் மாதிரிலாம் கட்டி வச்சிருக்காங்க. அந்த புலி நின்னுட்டு இருக்கு பார்த்தீங்களா? அதெல்லாம் நீங்க தூரத்துல இருந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே பயமா இருக்கும் தனியா போனீங்கன்னா. உண்மையாவே அங்க புலி இருக்கிற மாரியே உங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கும். ஆனா அது புலி கிடையாது. நல்லா இருக்கும். உங்கள ஃபேமிலியோடயும் வரலாம். சாட்டர்டே, சண்டேல வரலாம். எப்ப வேணாலும் நீங்க ஒரு விசிட் பண்ற இடமா இந்த பீமன் ஃபால்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும். மழை டைம்ல எப்பயுமே தண்ணி வரும். ஒரு 2 மாசத்துல மட்டும் தான் மார்ச், ஏப்ரல், மே அந்த மாரி. மார்ச் மாசம் கூட சில டைம் தண்ணி வருது. ஏப்ரல், மே, ஜூன் அந்த மாரி ஜூன் மாசம் திருப்பியும் மழை பெஞ்சா திருப்பியும் தண்ணி வந்துரும். ரொம்ப வெயில் அடிக்கிற நாட்கள்ல மட்டும் தான் ஒரு 4 மாசம் ட்ரையா இருக்கும். அப்போ லைட்டா வந்துட்டு இருக்கும். மத்தபடி உங்களுக்கு ஃப்ளோவிங் நல்லாவே இருக்கும். ஃபால்ஸ் நல்லா இருக்கும். ரொம்ப தண்ணி வந்துட்டு தான் இருக்கும். நான் ஒரே டைம் மட்டும் போய் குளிச்சிருக்கேன் இதுல. அவ்வளவுதான். அங்க இருந்து ஊத்துது பார்த்தீங்களா அந்த தண்ணி. அந்த தண்ணி இங்க அந்த வழியா வந்து அந்த பாறை வழியா, கல்லு வழியா வந்து இங்க பள்ளமா இருக்கிற இடத்துல வந்து அந்த ஃபால்ஸா மாறுது. ஸோ இப்போ அந்த வியூஸ் உங்களுக்கு காட்டுறேன். நீங்களும் பார்க்கலாம். இது எல்லாமே வந்து தடுப்பு வேலி போட்டிருக்காங்க. எல்லா இடமுமே. கீழே அந்த பக்கம் நீங்க இறங்கி தான் போகணும். போய் குளிக்கிற மாதிரியா இருந்தா. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபால்ஸோட வியூஸ் தெரியும். அங்க கொட்டுது பாருங்க. ஒரு 50 அடி ஹைட் இருக்கும் உங்களுக்கு. அந்த போஸ்ட் கம்பம் இருக்கு பார்த்தீங்களா? இந்த தெரு கம்பம். அதில் 2 கம்பம் எவ்வளோ ஹைட் இருக்கும்? ஒரு 60 அடி ஹைட்டே இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஒரு 60, 70 அடி ஹைட் இருக்கும். அங்கேருந்து தண்ணி ஊற்றும். ஸோ நல்லா இருக்கும். எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. என் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை.